சகமதி சேனலுக்குள்ள வந்த எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் கருப்பனோட வெறி ஆட்டத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு அதே வெறியில ரிவ்யூ போட்டு இன்னைக்கு ஃபுல்லா வைபா தான் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா சூர்யா சாருக்கு கெட்ட நேரமா இல்ல சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கெட்ட நேரமா இல்ல பெரிய படம் எடுத்தாலே கெட்ட நேரமான்னு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு கருப்பு. மேலும் குசியத்துற மாதிரி புதுசா வந்த நம்ம சிஎம் விஜய் சார் 9 AM ஷோஸ் அலோவ் பண்ணிருந்தாரு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு 9 AM ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. சரி படம் ஃபர்ஸ்ட் ஷோஸ் மட்டும் தான் கேன்சல் ஆயிருக்க மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா மத்தியானத்துக்கு மேல படம் ரிலீஸ் ஆயிருன்ற மாதிரி தான் நியூஸ் இருந்துச்சு. கரெக்டா மத்தியான வாக்குல நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல எப்பயும் நம்மள சிரிக்க வச்சு பாக்குற மனசு அவரே கண் கலங்கி பேசியிருந்தாரு. அவர் கடைசியில என்ன சொல்லி வீடியோ முடிச்சாருன்னா, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சு ஈவினிங்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அவரும் எமோஷனலா தான் பேசியிருந்தாரு. அந்த மனுஷனை எவ்வளவுதாங்க தாங்குவாரு. ஒரு படத்தை எடுத்து ஒரு வருஷமா வச்சிருந்தா அப்ப ரிலீஸ் ஆகும் இப்ப ரிலீஸ் ஆகும் இழுத்து 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 அழுகையே பார்க்காத மூஞ்சில கூட அழுக வர வச்சிட்டாங்க. இப்ப கடைசியில என்னதான் ஆயிருக்குன்னா, ஈவினிங்கும் படம் வரல. இப்ப என்னதான் நியூஸ்ன்னு தேடி பார்க்கல, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிருவான். நாளைக்கு 9 மணில இருந்து படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு நம்புவோம். சூர்யா ஃபேன்ஸ் உடஞ்சிராதீங்க. இதையும் கடந்து வெல்வோம். கண்டிப்பா நாளைக்கு வெள்ளி திரையில கருப்பேன் வெறியாட்டத்தை பார்த்து வெறியாவும் நம்புவோம். சோ அவ்வளவுதான். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சகமதி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கார்லேருந்து இன்னொரு அப்டேட். ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஐம் ரியலி சாரி டு ஆல் த ஃபேன்ஸ். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்குறதே நம்ம மனசில் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும். கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது என்ன, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த கடத்தி இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ ஆஃப் சோ மெனி திங்ஸ். சூர்யா சார் ஹஸ் கிவன் so much. So sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். அதை நான் நம்புகிறேன். அதான் நான் சொல்கிறது தான். கருப்பை வரோம். வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும் நான் நம்புகிறேன். ஓகே, God is with us. All will be good. And sorry again. And படம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, God bless us all.